கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் இல்லத்திற்கு சென்று அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசி ராஜா. லெசி ராஜா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளது. இந்த விபத்தில் மாணவர் உட்பட 3 மாணவர்கள் பலியானார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க வந்த பள்ளி வேன் மீது சிரமம் நோக்கி சென்ற பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளானது. கடலூர் மருதாடு பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வது வழக்கம். இன்று வழக்கம் போல் பள்ளி வேன் ஒன்று தனக்கு வழித்தடத்தில் சென்று மாணவர்கள் ஏற்றி சென்றது. பள்ளி வேன் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது அந்த வழியாக வந்த விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மோதி இந்த விபத்தில் பள்ளி வேன் நொறுங்கி பாலாட்டி தூரத்தில் இழுத்து செல்லப்பட்டது. இந்த விபத்தில் மாணவர் நிவாஸ், சாருமதி இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். காயமடைந்த செரியன், விஸ்வேஷ் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தின் போது ரயில்வே தண்டவாளம் அருகே நின்று கொண்டிருந்த அண்ணாதுரை மீது ரயில்வே மின்சார கம்பி பட்டு மின்சாரம் பாய்ந்து காயமடைந்தனர். விபத்தில் பலத்த அடிபட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை சேர்க்கப்பட்டது. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் இல்லத்திற்கு சென்று அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறி வருகிறார். செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவியர்கள் உயிரிழந்தனர். ஒரே பள்ளியில் படித்து வந்த அக்கா சாருமதி, தம்பி செழியனும் விபத்தில் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்த சாருமதி, செழியன் உடலுக்கு அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கு அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.